வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். மூன் எவ்ளோ பெருசா இருக்கு. நம்ம எர்த்ல இருந்து பார்க்கும்போதே அது அவ்ளோ அழகா தெரியுது. அப்போ அது பக்கத்துல போய் பார்த்தா எவ்ளோ பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பிளானட் மாரி தானே. அப்படியே அந்த மூன விட சன் எவ்ளோ பெருசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சன்னுடைய கதிர்வீழ்ச்சினால நம்மளால இங்க வெப்பத்த தாங்கவே முடியல. ஈவன் தோ நமக்கு முன்னாடிலாம் 4, 5 பிளானட் இருந்தாலும் நம்மள தாண்டி அடிச்சு தூக்குற அளவுக்கு வெயில் அடிக்குது. சரி விடுங்க. அப்போ இந்த மூண விட அந்த சன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கேட்டா, மூண விட சன் 400 மடங்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. மூண விட சன் பெருசா இருக்கிறது என்ன பெரிய அதிசயமான்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா 400 மடங்கு பெருசுன்றது கொஞ்சம் அதிசயமான ஒரு விஷயம் தானே. ஆனா அந்த நிலாவ விட நம்மகிட்ட ஒரு கண்ட்ரி பெருசா இருக்கு. அதுதான் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுடைய பரப்பளவு நிலாவ விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அகலமா ஆஸ்திரேலியா இருக்கும்னு. அப்போ நிலா என்ன அகலத்துல ரொம்ப சின்னதா? சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுமே ஆன்டி கிளாக் வைஸா சுத்தும்போது, வீனஸ் மட்டும் கிளாக் வைஸா சுத்தும். எப்படி பாருங்க. அதுக்குன்னு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே மாறுதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா மாறும். ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனால் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும்போது, வீனஸ்க்கு மட்டும் எவ்வளோ கொழுப்பு பாருங்க. அலோடாக்ஸோஃபோபியா அப்படின்னு ஒரு ஃபோபியா இருக்குங்க. இந்த ஃபோபியா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இத பண்ணு, ஆப்ஷன் பி இத பண்ணு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் குடுத்தாங்கன்னா, இந்த அலடாக்ஸோஃபோபியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயங்கரமா பயம் வரும். உங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிய பிச்சுக்கிட்டு ஓடலாமா அப்படின்ற லெவலுக்கு தோண வைக்கும். அந்த லெவலுக்கான ஒரு ஃபோபியா தான், அந்த லெவலுக்கான ஒரு பயம் தான் இந்த அலடாக்ஸோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபோபியா. இந்த ஃபோபியா நம்ம எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனா என்ன பண்றது? அத நம்ம எக்ஸ்பிரஸ் தான் பண்ண முடியாது. அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு வச்சு குமுறிக்க வேண்டியது தான். இல்ல அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்க வேண்டியது தான். இது எப்போ அதிகமாகுதோ அப்பதான் வெடிக்கும் பூகம்பம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய நெறைய பார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஹீல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீல் ஆகுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் மெடிசின்ஸ வச்சு அவ்வளோதான். ஆனா நம்மளுடைய பாடி தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க உங்க ஸ்கின்ல ஏதோ ஒரு சின்னதா கோடு போட்டு பாருங்க. பிளட் வெளிய வரும். ஆனா கொஞ்ச நாள்லயே அது ஆறிடுதுல. நீங்க ஒரு வேளை எந்த மருந்தும் போடலனாலும் அது ஆறிரும். ஆனா அது பெருசா போக போக தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. அப்பயுமே மெடிக்கல் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய பாடி ஹீல் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான். ஆனா நம்மளுடைய பாடியிலேயே டீத் மட்டும் தான் ஹீலே ஆகாதுன்னு சொல்றாங்க. அத நீங்க என்ன பண்ணாலும் ஹீல் பண்ண முடியாது. வேணும்னா நீங்க வேற வேணா வாங்கி ஒட்டிக்கலாம். லெமன், லைம். லெமன்னா மஞ்ச எலுமிச்சம். லைம்னா கிரீன் எலுமிச்சம். அதாவது பச்சை கலர் எலுமிச்சம்பழம். இப்படி மஞ்ச எலுமிச்சம்பழம், பச்சை எலுமிச்சம்பழம்னு எதுக்குப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஒருவேள மஞ்ச எலுமிச்சம்பழம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அது தண்ணீல மிதக்கும். அதுவே கிரீன் எலுமிச்சம்பழம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, பச்சை எலுமிச்சம்பழம் வாங்கியிருந்தீங்கன்னா, அது தண்ணிக்குள்ள முங்கும். 2மே எலுமிச்சம்பழம் தான். பாருங்க எப்படி இருக்குன்னு. பாரிஸ்க்கு எல்லாரும் போகணும்னு ஆசைப்பட்டாலே, அதுக்கான மெயின் காரணம் அந்த ஈஃபில் டவரா தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஈஃபில் டவருக்கு போணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கப்பிள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா பாருங்க, இது அங்க போகணுன்ற அவசியமே இல்ல. ஆக்சுவலா பாரிஸ்க்கு முன்னாடி பார்சிலோனால தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஈஃபில் டவர் சைன் பண்ணாங்க. ஆனா ஏதோ தெரியல கன்ஸ்ட்ரக்ஷன்ல நெறைய குழப்பங்கள் இருந்துச்சு. நெறைய டிசைன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. அட போங்கப்பா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாரிஸ்க்கு அந்த ஈஃபில் டவர் போனதுக்கு அப்புறமா 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயமா அது ஆகி, இப்போ வரைக்கும் டூரிஸ்ட் வந்து குவியக்கூடிய ஒரு ஸ்பாட்டா இருக்கு. உலக அளவுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா அந்த ஈஃபில் டவர் இப்போ வரைக்கும் இருக்கு. 18,09,819 இவ்ளோ லெட்டர்ஸ் சேர்ந்தா தான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் வேர்ட் இருக்கு. இதுவரைக்கும் இந்த ஹிஸ்டரியிலேயே அதாவது நம்ம மனிதனுடைய வரலாற்றிலேயே ஒரே ஒரு லாங்குவேஜ்ல அதுவும் ஒரு வேர்டு இவ்ளோ லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, அது இங்கிலீஷ்ல மட்டும் தான். இத பெருசா யாரும் ப்ரொனவுன்ஸே பண்ண மாட்டாங்க. நம்பர்ன்றதுக்கே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. உங்களுடைய ஜீன் பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, பாக்கெட் வைக்கிறது, அதாவது சைடு பாக்கெட்டுக்கு மேலேயே சின்னதா ஒரு பாக்கெட் இருக்கும். அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நெறைய பேர் சில்லற காசெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா, அது உண்மையிலேயே நம்ம எல்லாருடைய வாட்ச் வைக்கிறதுக்காக வச்சது தான். அதாவது ஹேண்ட்ல கட்டக்கூடிய விரிஸ்ட் வாட்ச் கிடையாது. முன்னாடிலாம் அவங்களுடைய பணத்த காட்டுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் பாக்கெட் வாட்சஸ் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பாக்கெட் வாட்ச் பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு லக்ஸூரியான பெர்சன்னு தெரிஞ்சிரும். டைமண்ட், எமரால்ட் அப்படின்னு கோல்டுன்னு இப்படி அவங்களால எது எதுலலாம் முடியுமோ அவங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாரி வச்சிருப்பாங்க. அப்போ அத வைக்கிறதுக்காக வச்சது தான் அந்த ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாக்கெட். அதுக்கு பேரே வாட்ச் பாக்கெட் தான். ஆனால் யாரும் பெருசா அத யூஸ் பண்றதில்ல. எல்லாருமே விரிஸ்ட் வாட்ச்‌க்கு மாறிட்டோம். இப்பலாம் டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த அனலாக் தான்ப்பா அப்படின்ற மாரியான ஃபீல். ஆனா அந்த ஜீனுக்கு உண்டான ஃபீல் அந்த பாக்கெட் இருந்தா தான் வரும்ன்றனால, அத எலிமினேட்டே பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ இதனால தான் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த பாக்கெட் மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்கு எல்லா ஜீன்ஸ் பேண்ட்லயும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.